அவங்க கடந்த காலத்தில் கவர்னருடைய எந்த விஷயத்திற்காகவும் அவங்க எதிர்த்ததே கிடையாது. இப்போ இவங்களா அழைக்கலைங்கிற போது கூட அவங்க எதிர்த்ததே கிடையாது. இல்ல, திமுக கூட்டணியில தொடர்பும் தாவேகாவுக்கு ஆகுது. இது அவருக்கே நம்பகத்தன்மை கொடுக்காது இல்லையா? மேல என்ன அவரே குழப்பத்துல நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறத பத்தி உங்க சர்டிபிகேட்டுக்காக நான் ஒன்றும் காத்திருக்கல. இது என்னுடைய கடமை. நாங்கள் ஒன்றும் நேற்று அவருக்கு தாலி கட்டிக்கல, யார் திமுகவுக்கு தாலி கட்டிக்கல, இப்போ புதுசாக இங்கே தாலி கட்டிக்கல. எனவே நாங்கள் உடனே இங்கே போக முடியாதா, இங்கே முடியாது. யார் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. திமுக தலைவர் எடுத்த, அப்போதைய முதல்வர் எடுத்த நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஆதரவு இல்லைங்கிறதுனால அவர் அரசாங்கம் கவிழ்ந்துறாரு. பட் அவருடைய நிலைப்பாடு அது. அப்போனா தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். ஆதரவு நிலைப்பாடு புரிஞ்சுக்க முடியுது தோழர். எனக்கே கேள்வி இருக்கு. ஆதரவு நிலைப்பாடு புரியுது. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். தாவேகா ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு தருகிறோம். 2 கப்பல் 1 நபர் பயணம். அது மக்களுக்கு புரியுமா? என்னமோ ஒரு குழப்பம். இல்லை, புரியும் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தாவேகாவினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு கூட, அதனுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு கூட யார் தலையிட வேண்டியிருக்கு? அவங்க கடந்த காலத்தில் கவர்னருடைய எந்த விஷயத்திற்காகவும் அவங்க எதிர்த்ததே கிடையாது. இப்போ இவங்களா அழைக்கலைங்கிற போது கூட அவங்க எதிர்த்ததே கிடையாது. நீங்கள் ஜனநாயகத்தினுடைய உயிர் துடிப்பே என்னன்னா, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டை மதிக்கணுங்கிறதுக்கான ஒரு குரல் இருக்கு இல்லையா? அதான கலெக்டிவாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 1.5 கோடி பேர் நீங்கள் தான் முதலமைச்சர் என்றோ அல்லது இருக்கிறதுல நீங்கள் தான் தகுதியானவர் என்றோ அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? தேர்ந்தெடுத்த பிறகு அதை ஆளுநர் மறுக்கிறார். அது அவங்க பிரச்சனை, தாவேகாவுடைய பிரச்சனை. அப்போ அதில் அந்த இடத்துல தான் வருது. ரோட்டில் 2 பேருக்கு இடையில் சண்டை கிடக்குது. ஒருத்தர் தாக்கப்படுகிறார் என்கிற போது அவராச்சு ஏன்னா முந்தா நாள் எல்லாத்தையும் அடிக்கும்போது இவர் பார்த்துக்கிட்டு தான் நின்னார், எனவே போகட்டும் என்று நான் முடிவெடுக்க முடியாது. அடுத்து அவர் இதில் கற்றுக்கட்டும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தது, ஓகே, அசம்பிளியில் அவருடைய இருக்கிறதுல அவருக்கு பெரும்பான்மை வந்திருக்கு, இருந்துட்டு போகட்டும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இனிமேல் வரக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு பிரச்சனையின் அடிப்படையிலும் ஆதரிப்பது, எதிர்ப்பது என்கிற முடிவை எடுக்கலாம். இல்லை, நீங்கள் முழுமையா நம்பலையா விஜய் அவர்கள்? இல்லை, நான் இன்னும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல புரியல தோழர். இல்லை, திமுக கூட்டணியில தொடர்பும் தாவேகாவுக்கு ஆதரவு, இது அவருக்கே நம்பகத்தன்மை கொடுக்காது இல்லையா? அவங்க மேல என்ன அவரே குழப்பத்தில்? நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறத பத்தி உங்க சர்டிபிகேட்டுக்காக நான் ஒன்றும் காத்திருக்கல. இது என்னுடைய கடமை. எனக்கு எதிராக தான் நீங்கள் போட்டிட்டீங்க, அல்லது என்னையை நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க, அல்லது நான் வெற்றி பெற்ற இந்த 2 தொகுதியிலும் உங்களை தோக்கடிச்சு தான் நான் வந்திருக்கேன். ஆனாலும் உங்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிற போது அதை விட்டு கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய குணாம்சம். நீங்கள் கேட்கவே இல்லைங்கிறதுக்காக நான் என்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறத உங்கள் இதிலேருந்து தான் நான் எடுக்க முடியும். நீங்கள் இல்லைன்னா கூட நான் இந்த தேர்தல் முடிவை ஏற்றிருக்கலாம், ஏற்காமல் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு. அதை அவர் செய்யலை. அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எனவே முதல்ல நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதில் அவரை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நத்திங் மோர் தேன் தட். அப்படின்னா நீங்கள் உடனே அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ நாளும் நீங்கள் பேசுனீங்கல்ல, நாங்கள் ஒன்றும் நேற்று அவருக்கு தாலி கட்டிக்கல, யார் திமுகவுக்கு தாலி கட்டிக்கல, இப்போ புதுசாக இங்கே தாலி கட்டிக்கல, எனவே நாங்கள் உடனே இங்கே போக முடியாதா, இங்கே முடியாது. வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. நாங்கள் ஒரு சுயேட்சையான கட்சி என்கிற முறை. ஆனால் இந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்தின் மீது நடத்திய தாக்குதல்களை எதிர்த்து
மிகப்பெரிய போராட்டத்தை திமுக நடத்தி இருக்கிறது. அட்லீஸ்ட் அதனுடைய தலைவர் நடத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் கருதுகிறேன். மாநில உரிமை சார்ந்து, மதச்சார்பின்மை சார்ந்து, ஈவன் நீங்கள் மாநிலத்தினுடைய இப்போது இருக்கக்கூடிய வலுவை குறைப்பதற்காக முயற்சித்த டீலிமிட்டேஷன் வர பெரிய போராட்டம் நடந்திருக்குல்ல. அந்த போராட்டத்துக்கு அதுக்காகத்தான் நாங்கள் திமுகவோட இருந்திருக்கோம். எனவே இன்னும் நாளைக்கு ஒரு போராட்டம் வந்தால், அது ஒருவேளை இன்னொரு கண்டிஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு தாக்குதல் இந்த தாவேகா மீது வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். நான் நகர்ந்தேன். அப்போ நான் திமுகவை வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதுக்கு எதிராக போராடுவோம். We will do that. தாவேகாவுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள் வெளிப்படையாக என்ன பேசுகிறாங்க மீன்ஸ்லாம் பார்க்குறோம். திரு முதல்வர் விஜய் அவர்களுக்கு சிக்கலே கூட இருக்கவங்க தான். இவங்க கூட இருக்காங்க இல்லையா, கூட இருந்துட்டு இவங்க நெருக்கடி கொடுக்க போறாங்க. எப்படி இருந்த தொலை நிச்சயமா நான் சொல்வேன். இந்த இப்போ நீங்க சோதிடரை நியமித்தீர்கள் என்றால் அவன் நம்ம அதை பேசணும். ஃபர்ஸ்ட் இது சொல்றாரு அதை கேட்க. ஆமா, நாங்க யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் எங்கள் ஆட்சி தவிர வேறு எந்த ஆட்சி வந்தாலும், இப்போ நீங்கள் உதாரணமாக திமுகவுக்கு இப்போ சாம்சங் பிரச்சனை வந்தது. We said no, a firm no. நீங்கள் தெருவில் இறங்கி போராடணும், கோர்ட்டுக்கு போனோம், அவரோட பேசணும். நீங்கள் இங்கே ஒப்பீடு அப்பத்தமாக இருக்குது. ஏன்? பெரும்பான்மையோடு இருக்க நீங்கள் திமுகவுக்கு கொடுக்குற அழுத்தமும் பெரும்பான்மை இல்லாமல் நிர்கதியா நின்று உங்களோட ஆதரவை தேடி வந்து உங்களுக்கு கொடுக்குற அழுத்தமும் ஒன்றான்னு கேட்குறேன். அப்பத்தான் நீங்கள் என்ன அதான் பெரும்பான்மை இருக்கிறவங்களை எதிர்த்தே போராடும் போது இது பிளாக்மெயில் ஆகாது. இது பிளாக்மெயில் இல்லை. தாவேகாவுக்கு வாக்களிச்சவங்க சரி இன்னும் கோபப்படுவாங்களே என்று உங்களை பார்த்து பண்ணிட்டு போகிறாங்க. வாட் இஸ் தர்? நான் அதுக்காக அதை விட்டுறணும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய அடிப்படையான இப்போ நாளைக்கு உதாரணம் இதை அறம் இல்லைன்னு நம்புறாங்க. இப்போ இது அறம் இல்லை அப்படின்னு இல்லை 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 அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரே எதிர்த்து நின்னாலும் ஐ வில் சே, இப்போ உதாரணமாக ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேலை நேரத்தை அதிகரிப்பது 12 மணி நேரம் வந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் எதிர்த்து நிற்கணுமா ஆதரிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் எதிர்த்து நிற்கணுமா எதிர்த்து நின்னீங்க முன்னாடி, இப்பவும் நிற்கணும், அவ்வளோதானே? எனவே அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க உங்களை நம்ப மாட்டாங்கன்னா, நம்பலைன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கள். ஐ டோன்ட் மைண்ட். அதுக்காக நான் ஒன்றை புரிஞ்சு வச்சுருக்கேன். 2 எம்எல்ஏ வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி, 108 பேர் எம்எல்ஏ வச்சுருக்க ஒரு கட்சியை யூ கேனாட் டிக்டேட். ஆனால் பேசிக்கான சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபிள் நீங்கள் வர்றதுக்கு முன்னால், நாம் பிறக்கிறதுக்கு முன்னால் போராடி போராடி உருவாக்கிய விஷயங்கள். இது பாரம்பரிய சொத்து. இது உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். இந்த சோசியல் அசட் இருக்குல்ல, சமூக சொத்து இருக்குல்ல, அதை சிதைப்பதற்கு உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது, எனக்கும் அதிகாரம் கிடையாது. whether you are in the power or not, whether I am in the power or not, it is our collective duty to protect it. இது நம்முடைய ஒட்டுமொத்தமாக. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்போது நீங்கள் கூட்டணியில் இருந்தபோது பெரும்பான்மை அதில் திமுக தலைவர் எடுத்த, அப்போதைய முதல்வர் எடுத்த நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஆதரவு இல்லைங்கிறதுனால அவர் அரசாங்கம் கவிழ்ந்துடாது. அதுதான் சொல்லுவாங்க. ஆமாம், ஓகே. பட் அவருடைய நிலைப்பாடு அது. அப்போனா தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வரும். சில அமைச்சர்களோடவே பேசியிருக்கோம், இங்கே பாருங்கள், இந்த இதனால எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்துடாது. லாபம் இருக்கு வரைக்கும் நீங்கள் முதலாளியை அடிச்சிங்கன்னாலும் அவன் இங்கே தான் நடத்துவான். லாபம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் காலில் விழுந்து கும்பிட்டாலும் அவன் பாட்டில் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். சரி சரி, ஓகே. நீங்கள் நோக்கியா எவ்வளோ நாள் இருந்தான்? நோக்கியாவில் யூனியன்னாலையா பிரச்சனை? ஃபோர்டுக்கு யூனியன்னாலையா பிரச்சனை? சரி, இட்ஸ் நாட் த கேஸ். சரி. அப்போ எனவே நாங்கள் சொல்கிறது, எங்களுடைய அடிப்படையான கோட்பாடுகளில் வருகிற போது, ஆனால் அதுக்காக எல்லாத்துலேயும் நாங்கள் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். அடிப்படையான விஷயங்களில் கை வைக்கிற போது சரி சரி நிச்சயமாக we will protest. அதுக்கு தகுந்த மாதிரியான நிலையை எடுப்போம். அதையும் புரிஞ்சு தானே வச்சுருக்கோம்.
2 எம்எல்ஏ கொடுத்ததுனால உங்க ஆதரவை சார்ந்து இருக்கிறதுனாலே நீங்க சொல்றது எல்லாத்தையும் அவங்க செய்ய முடியாது. அதை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நாங்க 2 எம்எல்ஏ தான் என்பதால நீங்க உதாரணமா பெண்களுக்கு நாளைக்கு சொத்தில் உரிமை கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? சரி சரி. ரொம்ப தூரம் ஒரு 15-20 வருஷமா போராடி நீங்க அது என்ன ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும், அதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. நீங்க அதை கைவிட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த அரசாங்கம் கைவிடுவது என்று முடிவெடுத்தால் நான் ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். சரி சரி. ஓ அது அவங்க இஷ்டம், அவங்க நினைக்கிறத அவங்க பண்ணிட்டு போறாங்க. பட் அதை நான் கேள்வியே கேட்கக்கூடாது என்று நீங்க சொல்ல முடியாது. கையை யூ ஹேவ் டு டிசைட். கையை முறுக்க மாட்டீங்க. இல்லை, எந்த பிரச்சனை என்பது இருக்கிறது. சில பிரச்சனைகளில் விமர்சனம். சரி. சில முக்கியமான பிரச்சனைகளில் அதான் நான் சொல்றேன். நீங்க வேலை நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கலாம், 14 மணி நேரம் ஆக்கலாம்னு முடிவுன்னா, நான் ஒரு நியூட்ரல் பார்ட்டி கிடையாது, நான் ஒர்க்கிங் கிளாஸ் பார்ட்டி. சரி, அதுதான் என்னுடைய உயிர். நீங்க எதை வேணாலும் தானம் கேளுங்க, நான் உங்களோட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயார். சரி. பட் என்னுடைய உயிர் என்பது எனக்கு முக்கியமானது. ஒர்க்கிங் கிளாஸ் ரைட்ல ஐ ஒன்ட் காம்ப்ரமைஸ். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.